பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான பேங்க்ல டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் எப்படி நம்ம ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பேங்க்கில் நான் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண 3 நாளையில் எனக்கு 50,000 ரூபாய் வந்து பர்சனல் லோன் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேங்கை பொறுத்தவரையிலும் கிரெடிட் லைன் அப்படிங்கிற பேரில் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பர்சனல் லோன் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து ஆஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து அப்படியே உங்களோட அக்கௌண்ட்டில் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ லோன் வந்து தேவைப்படுதோ இந்த அமௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து வேரி பண்ணி உங்களுக்கான அமௌண்ட்டை வந்து நீங்கள் லோனாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் கூட சொல்லலாம். ஸோ மற்ற பேங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி ஒரு 2 இயராவது நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதிகமாக ட்ரான்சாக்ஷன் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் நமக்கு பர்சனல் லோன் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க, கிரெடிட் கார்டு ஆஃபர் பண்ணுவாங்க. பட் இந்த பேங்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஃபுல் கேவிசி வந்து பண்ணேன். ஃபுல் கேவிசி பண்ண 3வது நாளில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் எனக்கு வந்து பர்சனல் லோன் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஒன் ஆஃப் த டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை எப்படி நம்ம ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறது, எந்த மாதிரி நம்ம வந்து பண்ணும்போது ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரியான பர்சனல் லோன் வந்து சீக்கிரமாக ஆஃபர் பண்ணுவாங்க, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை வந்து எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்இண்ட் பேங்கோட ஒரு ஒன் ஆஃப் த ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இண்டி அப்படிங்கிறது. ஸோ நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போகிற இந்த டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் இண்டஸ்இண்ட் பேங்க்கில் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுவும் நம்மளோட மொபைல் நம்பர்லேயே நம்ம வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவசியமும் கிடையாது. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து 1 by 1 ஷோ பண்ணுவாங்க. அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதில் வந்து நம்ம கிரெடிட் லைனில் வந்து ஆஃபர் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது இதில் ஃபிக்ஸட் டெபாசிட் மூலமாக ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனியோட டைப் வச்சிருக்காங்க. ஸோ இதிலலாம் நம்ம பர்ச்சேசிங் அண்ட் பில் பேமெண்ட் வந்து பண்ணும்போது நமக்கு அதில் வந்து கேஷ்பேக் அண்ட் டிஸ்கவுண்ட் வந்து நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ஏடிஎம் கார்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதிக சார்ஜஸ். அதனால் நான் வந்து ஏடிஎம் கார்டு வந்து ஆர்டர் பண்ணலை. உங்களுக்கு ஏடிஎம் கார்டு வந்து இந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அடுத்தது கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததுமே அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும். இதில் வந்து அக்ரி அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ண சொல்லும். இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை லாகின் பண்ணுறதுக்கான ஒரு எம்பி நம்பரை வந்து செட் பண்ணணும். இதுக்கு வந்து செட் எம்பின் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான 4 டிஜிட் எம்பின் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அகேன்ஸ்ட் அதே 4 டிஜிட் பின் நம்பரை வந்து ரீஎன்ட்ரு பண்ண சொல்லும். அதை வந்து ரீஎன்ட்ரு பண்ணிவிட்டு மறுபடியும் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டி அப்படிங்கிற ஆப்பில் வந்து என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு இதில் வந்து டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் லைன், அதுக்கப்புறம் வந்துட்டு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட், அப்புறம் எஃப்டி மூலமாக ஹையஸ்டான இன்ட்ரெஸ்ட்டை ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. இதில் வந்து எந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் தான் போகும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனையே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஏரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் ஓப்பனிங்கான ப்ராசஸ் டீட்டெயில் எல்லாமே ஷோ பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு இந்த 2 இருந்தாலே போதும். நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டை இன்ஸ்டன்ட்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பேன் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களோட பேன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களோட ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஆதார் கார்டு ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ வந்து சப்மிட் கொடுக்குறேன். இப்போ வந்து பேஜ் வந்து லோட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆதார் கார்டு டீட்டெயிலை ஃபெச் பண்ணி உங்களோட நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே இந்த இடத்துல ஷோ பண்ணுவாங்க. ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் உங்களுக்கு வந்துட்டு ஏடிஎம் கார்டு எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ண வேண்டாம், நான் வந்து இப்போ கரண்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் வேறு அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் எ நியூ அட்ரஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உங்களோட நியூ அட்ரஸ், அதாவது கரண்ட் அட்ரஸ் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த அட்ரஸில் தான் நீங்கள் இப்போ கரண்டில் இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக அதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பர்சனல் டீட்டெயில், அப்புறம் ப்ரொஃபஷனல் டீட்டெயில், அதுக்கப்புறம் நாமினி இவ்வளத்தையும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கான அக்கௌண்ட் ஓப்பனிங் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வந்து கட்டாயம் ஃபில் பண்ணணும். இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் டீட்டெயில் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்ல வந்து ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மதர் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களோட மதர் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட ஃபாதர்ஸ் நேம் கேட்டிருப்பாங்க. அதையும் என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் மேரிடா இல்லை அன்மேரிடா, அதுக்கப்புறம் ஐ எம் டிஃப்ரெண்ட் ஏபிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் நியூ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் டீட்டெயில் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டீட்டெயில். ஸோ இந்த ஏரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் டு யூ டூ ஃபார் லிவிங் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. இதில் வந்து காமிக்கிற ஆப்ஷனில் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அதர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து கேட்டிருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமாக எவ்வளோ இன்கம் வந்து வருதோ அதை வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் யுவர் இண்டஸ்ட்ரி. நீங்கள் வந்து எந்த மாதிரியான கம்பெனிஸில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத இதில் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அதர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பர்சனல் டீட்டெயில் கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு, ப்ரொஃபஷனல் டீட்டெயில் கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. அடுத்தது ஆட் நாமினி. ஸோ இது வந்து உங்களுக்கு நாமினேட்டரி ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணி அவங்களோட நேம், அவங்களோட டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், அவங்களோட அட்ரஸ், இவ்வளோ டீட்டெயிலாக கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நாமினி தேவையில்லை இது அப்படின்னா இதை வந்து டேரெக்டாக நீங்கள் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து இப்போ டேரெக்டாகவே வந்து சப்மிட் கொடுத்துட்டேன். நாமினி எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் வந்து லோட் ஆகும், கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இனிஷியல் ஃபண்ட் வந்து ஆட் பண்ண சொல்லுவாங்க. இது வந்து கட்டாயம் ஆட் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. இதில் வந்து நம்ம இனிஷியல் ஃபண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாகவே வந்து அந்த கிரெடிட் லைன், அதாவது பர்சனல் லோன் வந்து ஆஃபர் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 10,000 நான் வந்து டெபாசிட் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதனால கூட எனக்கு வந்து அப்ரூவல் ஆச்சா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் டெபாசிட் வந்து பண்ணிக்கலாம். மினிமம் 100 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் வந்து 89,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் டெபாசிட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ டெபாசிட் வந்து பண்ணிவிட்டு பின்னாடி நீங்கள் வித்ட்ராவும் வந்து பண்ணிக்கலாம். இப்படி டெபாசிட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பணத்தை வந்து ஃபுல் கேவிசி கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் உங்களால் எடுக்கவே முடியாது. ஃபுல் கேவிசி கம்ப்ளீட்டட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த பணத்தை வந்து மற்ற அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் லைன் வந்து அப்ரூவல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு 10,000 ஆட் பண்ணியிருந்தேன். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மோர் தென் 50,000க்கு மேலே டெபாசிட் வந்து பண்ணீங்க அப்படின்னா ஹையர் லாயாலிட்டி டயர் அண்ட் ஏர் 3% ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு சில பிராண்டில் உங்களுக்கு 3% ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் அதுக்காக டெபாசிட் வந்து பண்ணலை. ஸோ எனக்கு வந்துட்டு கிரெடிட் லைன், அதாவது பர்சனல் லோன் ஆஃபர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இனிஷியல் ஃபண்டாக நான் வந்து ஒரு 10,000 வந்து டெபாசிட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கிராப் ஆஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெபாசிட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா ஸ்கிப் எனிவே அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10,000 அமௌண்ட்டை வந்து டெபிட் கார்டு இல்லைனா நெட் பேங்கிங் இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டெபாசிட் வந்து பண்ணணும். ஸோ உங்கள் விருப்பம் தான். நான் டெபாசிட் பண்ணதை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் பண்ணணும் அப்படின்லாம் கட்டாயம் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 10,000 டெபாசிட் வந்து பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது மாதிரி வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இல்லைனா நீங்கள் வந்துட்டு கோ டு டாஸ்போர்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து லாகின் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டாஸ்போர்ட்டை கிளிக் பண்ணி மெயின் பேஜுக்கு வந்து வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, கஸ்டமர் ஐடி எல்லாமே வந்து உங்களோட டெக்ஸ்ட் மெசேஜுக்கு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது வந்து ஆக்டிவேட் யூபிஐ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் யூபிஐ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் @indi அப்படிங்கிற நேமில் வந்து யூபிஐ ஐடி வந்து கிரியேட்டட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூபிஐ ஐடியை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேவிசி பெண்டிங் அப்படின்னு காமிக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட அக்கௌண்ட்டில் வந்து 10,000 வந்து ஆடட் ஆயிருச்சு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வீடியோ கேவிசி வந்து பெண்டிங்லேயே காமிக்கும். இதுக்கு முந்தின ஸ்டேஜில் வீடியோ கேவிசி பண்ண சொல்லி காமிச்சதில்ல, அதை கிளிக் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இல்லைனா இதை கிளிக் பண்ணியும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வீடியோ கேவிசி வந்து செலக்ட் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணதுமே ஆக்சஸ்க்கு வந்து அலோ கொடுக்க சொல்லும். இது எல்லாத்துக்குமே அலோ கொடுத்துட்டு அலோ பர்மிஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேன் கார்டு, அப்புறம் ஒரு ஒயிட் பேப்பர், எந்த ஒரு லைனும் இல்லாமல் பிளைன் ஒயிட் பேப்பர், அப்புறம் பிளாக் கலர் பேனாவோ இல்லை ப்ளூ கலர் பேனா, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ப்ளூடூத் ஹெட்செட் வந்து போட்டுக்கோங்க. இப்படி போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து கால் பண்ணிங்க அப்படின்னா விதின் 3 மினிட்ஸில் நீங்கள் வந்து உங்களுக்கான வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் ரெடி அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வீடியோ கேவிசிக்கு வந்து கால் கனெக்ட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், அப்புறம் உங்களோட கரண்ட் அட்ரஸ், உங்களோட பேன் கார்டு நம்பர், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்தீங்களா அதில் வந்து சைன் போட்டு சொல்லி அதை வந்து கேப்சர் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் உங்களோட பேன் கார்டை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. இவ்வளோ தான். இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் வந்து லாகின் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் எல்லாமே காமிக்கும். இந்த வீடியோ கேவிசி வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3 days டைம் வந்து எடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 3 days கழிச்சு தான் எனக்கு வந்து ஃபுல் கேவிசி வந்து கம்ப்ளீட்டட் ஆச்சுது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அக்கௌண்ட் வந்து லாகின் ஆயிருச்சு பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெபிட் கார்டு வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணுங்கள், இல்லைனா ஆர்டர் பண்ணாதீங்க. இதில் வந்து டெபிட் கார்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து வரும். ஸோ அதிகமான அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டெபிட் கார்டு இதில் ஆர்டர் பண்ணவே இல்லை. ஆர்டர் பண்ணாமல் தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
அதுக்கப்புறமா இதையே வந்து கிரெடிட் லைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் வந்து கிரெடிட் லைன் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட கிரெடிட் லைனுக்கு நீங்கள் வந்து அகைன்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல் கேஒய்சி வந்து கம்ப்ளீட்டட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட் லைன் வந்து ஆக்டிவேட்டட் ஆகும், இல்லைனா ஆக்டிவேட்டட் ஆகாது. ஸோ ஃபுல் கேஒய்சி வந்து பண்ணாமல் நம்மளால் பர்சனல் லோன் வந்து வாங்க முடியாது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் லைன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நான் வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணி கிரெடிட் லிமிட் வந்து வாங்கிட்டேன். என்னோட கிரெடிட் லிமிட் வந்து 50,000 ரூபாய் இருக்குது. ஸோ அதனால் என்னோட கிரெடிட் லிமிட் வந்து காமிக்கிறாங்க. நமக்கு எப்போ வேணுமோ அப்போ லோன் எடுத்துக்கலாம். எப்போவுமே இந்த அமௌண்ட் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து ஸ்டில்லாகவே இருந்துட்டு இருக்கும். ஸோ நமக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் எடுத்துக்கலாம். ஸோ உங்களில் யாருக்கெல்லாம் வந்து கிரெடிட் லிமிட் வந்து கிடச்சிது, எவ்வளோ அமௌண்ட் வந்து கிரெடிட் லிமிட்டாக வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ நான் வந்து இன்றைக்கி சொன்ன இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.